2 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ பார்த்தேன். கேரளாவில் சைக்கிளில் முடி வாங்குறதுக்குன்னு வர்றாங்க. நம்ம முடியை வெட்டி கொடுத்தா அதுக்கு பாத்திரம் கொடுக்காங்க. இதை பார்த்தோன்னே எனக்கு கொள்ளத்தாச்சிக்கு ஞாபகம் வந்துட்டு. கொள்ளத்தாச்சினா வேறு யாரும் இல்லை, எனக்கு பூட்டி, எனக்கு அம்மாவோட அப்பாவோட அம்மா. இவங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே கேரளாவில் கொல்லம். கல்யாணம் கழித்து கொடுத்தது தான் தமிழ்நாட்டில். ஆச்சிக்கு நெட்டையாட்டு நிறைய முடி உண்டுமா. ஆச்சி எப்போவுமே அந்த முடியை வெட்டி அவங்க விற்பாங்களாம். ஆச்சி நான் ஒரு 1ஆம் கிளாஸ் படிக்கும் போது எனக்கு டைஃபாய்டு காய்ச்சல் சாப்பிட முடியாமல் இருந்தேன். அப்போ ஆச்சி எனக்குன்னு நெத்திலி மீனில் பால் குழம்பு வச்சு கொண்டு தந்தாங்க. எனக்கு அந்த டேஸ்ட்டு, அந்த ஞாபகம் எப்போவுமே எனக்கு இருக்குது. ஆச்சி எங்கள் வீட்டில் தான் நான் ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்கிற வரையும் எங்கள் அம்மா கூட தான் இருந்தாங்க. எங்கள் வீட்டில் நல்ல வெள்ளை மண்ணாக இருக்கும். அதில் இந்த பாண்டி விளையாடுறதுக்குன்ட்டு மண் குமிச்சு அதில் இந்த மாதிரி குழி எடுத்து அதில் பாண்டி விளையாடுவோம். ஆச்சியும் நானும் சேர்ந்து விளையாடுறது எனக்கு அப்படி இப்பவும் ஞாபகத்திலே இருக்குது. ஆச்சி நிறைய வெத்தலை போடுவாங்க. வெத்தலை, பாக்கு, சுண்ணாம்பு, இந்த 3 நம்ம சாப்பிட்டா ஒன்றும் இல்லை. ஆச்சி போயில போட்டு சாப்பிட மாட்டாங்க. போயில போட்டு சாப்பிட்றதான் அவ்வளோவா நல்லதில்லைன்னு சொல்லுவாங்க. நிறைய பாக்கு சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு சில நேரங்களில் இந்த தேங்காயில் இருக்கக்கூடிய குறும்பில் வச்சு சாப்பிடுவாங்க. இப்படி வெத்தலை சாப்பிட்டனாலேயோ என்னவோ தெரியலை, 90 வயசுக்கு மேலே இருந்தாங்க. எங்கள் அம்மா துணி துவைக்கும் போது, எடியே நிறைய தண்ணி வேஸ்ட் பண்ணாதடி, கையில் பணம் இருக்காது அப்படின்ட்டு அம்மாட்ட எப்போவுமே சொல்லுவாங்க. அது என்னவோ தெரியலை, முதியோர் சொல்லும் முது நெல்லிக்கனையும் முன்னை கசக்கும் பின்னை இனிக்கும் சொல்கிற மாதிரி இப்போல்லாம் நம்ம வாஷிங் மிஷினில் நிறைய தண்ணி ஊற்றி நம்ம துவைக்கிறனாலேயோ என்னவோ தெரியலை, நம்ம கையிலலாம் பணம் நிற்கவே மாட்டேங்குது. ஆச்சி இப்போ இல்லை, ஆனால் ஆச்சி கூட உள்ள மெமரிஸ் இப்போவும் அப்படியே இருக்கிற மாதிரியே இருக்குது.